எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீண்முடி கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார் கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை விஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே ஆன தடரி ஆலவனத் தமலன் நடம் கண்டு வந்த காரைக்காலம் அதன்னை பாலருந்தி உமைமுலையில் பதிகவிதம் பல பகர்ந்த பாலந்தன்னை சூலையினை சிவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்றை அடியறையும் அடி வணங்குவோமே திருச்சிற்றம்பலம் பார்வதி பதையே அருள் வடிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்கின்ற ஒரு ஞான களஞ்சியத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். பெரிய புராணத்திற்கு கதாநாயகராக விளங்குபவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், காப்பிய நாயகன். அவருடைய புராண வரலாறுகள் ரொம்ப சுவையுடையதாகவும் அற்புதமாகவும் இருக்கும். அது எத்தனை முறை கேட்டாலும் திருட்டாது தெள்ளமுதமாக இருக்கும். நம்முடைய சமயாச்சாரியாருடைய வரலாறு அப்படிப்பட்டது. திருநாவலூரில் அவதாரம் பண்ணினார். கைலாயத்தில் இருந்தவர். மலர் பறிக்க சென்ற போது அந்த 2 பெண்களை பார்த்தார். உடனே சுவாமி 2 மகளிரை கண்ணுற்றதுனாலே நீ பூலோகத்தில் போய் பெறன்ட்டார். அப்படி திருநாவலூரில் வந்து பிறந்தார். அவதாரம் என்று சொல்வது ஞானிகளுடைய பிறப்ப அவதாரம் என்று சொல்வது. அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே இறங்குவது. அப்படி திருநாவலூரில் அவதாரம் செய்து ராஜா குடும்பத்தில் வளர்கிறார்.
சடையனார் இசைஞானியாருக்கு மகவாக தோன்றினார். நரசிங்க முனையரையர் இவரை வளர்க்கிறார். அப்படி சிறப்பாக வளர்ந்து வருகிற காலத்திலே பலவிதமான கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். அப்படி கற்றுக்கொண்டு அவருக்கு 16வது வயதிலே திருமணம் ஏற்பாடானது. அந்த திருமணத்திலே சுவாமியானவர் வந்து தடுத்து ஆட்கொண்டார். ஐயானனன் இயல்பானனை அடிமை குளமெய்யே பொய்யாவனம் எழுதும்பதி பொற்பூடு பணிந்தான். பொய்யாவனம் எழுதும்பதி பொற்போடு பணிந்தான். அந்த மகாபாரதத்தில் இந்த வரலாறு சொல்றார் வில்லிபுத்தூர் ஆழ்வார். திருவண்ணநல்லூரை பற்றி சொல்ற போது ஐயானனன் என்றால் 5 முகத்தை உடைய சிவம். இயல்பானன் என்றால் நன்றாக கவி பாடுகின்ற சுந்தரன். இயல்பானனை அடிமை கொட மெய்யே பொய்யாவனம் எழுதுங்கிறான். பொய்யாவனம் என்றால் அவங்க பாட்டனார் உண்மையிலே எழுதி கொடுத்தாரா? இல்லை. ஆனால் அந்த ரெக்கார்டை உடனே தயார் பண்ணாரா சுவாமி. அதை அவர் சொல்றார். யாரு? வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார். பொய்யாவனம் எழுதும் பெறான் பொற்பூடு பணிந்தான். அதிலே இன்னொரு பொருள் இருக்கு. கைலாயத்திலே தான் கொடுத்த வாக்கு பொய்யா வண்ணம், பொய்யாகாமல். வாக்குதானே பிரதானம். தடுத்தார். உன்னை தடுத்து ஆண்டு கொள்ளுகிறோம்னு கைலாயத்தில் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு பொய்யாத வண்ணம், பொய்யாவனம், பொய்யா வண்ணம், பொய்யாகாத வண்ணம். அடிமை கொட மெய்யே பொய்யாவனம் எழுதும்படி பொற்போடு பணிந்தான் என்று மகாபாரதத்தில் சொல்றார். அவருடைய வரலாற்றை, இந்த தடுத்து ஆண்டு கொண்ட வரலாற்றை சுந்தரரே பாடியிருக்கார். எனக்கு வந்து ஆவணம் கொடுத்து என்னை அடிமை என்று சொல்லி ஆண்டு கொண்டான் திருவண்ணநல்லூரில் என்று சுந்தரரே பாடுகிறார். கற்பகத்தினை கனகமால்வரை காமகோபனை கண்ணுதலானை அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆடகு கொண்ட சொற்பதப்பொருள் இருடறுத்தருளும் தூய சோதியை வெண்ணை நல்லூரில், திருவண்ணநல்லூர்ல அற்புதப்பட ஆவணம் காட்டி. ஆவணம்னா ரெக்கார்ட், ஒரே. அது என்ன, அது எப்படி சொல்றாரு? அற்புதப்பட ஆவணம் காட்டி. யாருக்காவது இப்படி ஓலை காமிச்சு நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி வலிய போய் இப்படி ஆண்டு கொண்ட வழக்கம் உண்டா? இல்லை. எத்தனையோ கோடி பேர் அவருக்கு தொண்டு செய்ய காத்திருக்கிறாங்க, அடிமை காத்திருக்கிறாங்க, 33 கோடி தேவர்கள். அப்படி இருக்க நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி வலிய போய் ஆண்டு கொண்ட அந்த ஒரு சிறப்பு வேற யாருக்கும் கிடையாது. அது சொல்றார். வெண்ணை நல்லூரில் அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தினை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என்னினைக்கேனே என்று பாடுகிறார். அதன் பிறகு திருநாவலூர்லேயும் வந்து அந்த பதிகத்தில் தன்னை ஆண்டு கொண்ட உண்மையை பாடுறார். தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன்கொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான். வன்கொண்டன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாராம். வித்தா என்று வைதா அல்லவா, அதனாலே உனக்கு வன்கொண்டன் என்று பேர் கொடுக்கிறார். சுவாமி கொடுத்த பட்டம் வன்கொண்டன். வன்மைகள் பேசிட அந்த வரலாற்றை அப்படியே சொல்றாருவாங்க. ஆட்கொண்ட நாள் சபை முன், சபை முன்னா சபையில் வன்மைகள் பேசிட வன்கொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான். தனக்கு கொடுத்த அந்த நாமத்தை எப்படி சொல்றார் பாருங்க. வன்கொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான், தீட்சா நாமம், வாழ்வு தந்தான். உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார்க்கு இடமாவது நந்திரு நாவலூரே என்று அந்த வரலாற்றை
அகச்சான்று தானே அந்த வரலாற்றை எடுத்துரைக்கிறார் சுந்தரர். அப்படி நடந்த வரலாறு திருவெண்ணநல்லூரில் நடந்த அற்புதமான வரலாறு சுந்தருடைய வரலாறு. அப்படி தடுத்து ஆண்டு கொண்டார். தேவாரம் பாடும்படி பணித்தார். நமக்கு பிரியமானது தமிழ் பாடல், நமக்கு பிரியமானது தமிழ் பாடல். அந்த பாடலானது தான் சுவாமிக்கு உணவாக இருக்குதான். சுவாமிக்கு உணவாக இருப்பது பாடல். அதனாலே அதை திருமூலர் சொன்னார், அபி என்று சொல்கிறார். வேட்டவி உண்ணும் திரிசடை நந்திக்கு ஊட்டவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவியாகும் பாலவியாமை, பாட்டவியாகும் பாலவியாமை என்று பாடுகிறார். அதனாலே காட்டவும் நாமில்லை காலையும் மாலையும் ஊட்டவியாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவியாவன பாலவியாமை. பாட்டு தான் அவி, அவின்னா உணவு, பாலவினா பாற்சோறு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேவார சுவாமிக்கு முன்னால் பாடுனீங்கன்னா அது அவருக்கு பால் சோறு சாப்பிட்ட மாதிரி. ஆகையினாலே அவருக்கு அந்த பாடலில் ரொம்ப பிரியம். அதனாலே அர்ச்சனை பாட்டே ஆகும். அதனாலே சுற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயா. அப்படி சொன்ன உடனே நான் எப்படி பாடுவேன்னு கேட்டார். நம்மை பித்தா என்று சொன்னாயல்லவா, அதையே முதலாக வைத்து பாடுனார். அதையே முதலாக வைத்து பாடினார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாடா, பித்தா பிறை சூடி. பிறை சூடி அந்த உண்மையை சொல்றார். என்ன காரணம் என்றால், சந்திர பகவான் விளை செய்தான். அவனுடைய மாமனார் சாபம் சந்திரனுக்கு. யாராலும் காப்பாற்ற முடியல. சந்திரன் நேராக சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்தான், வந்து வணங்கினான். அவனை அப்படியே எடுத்து சிரசிலை சூடி கொண்டார். ஆகையினாலே எல்லாரும் கைவிட்டாலும் சிவபெருமான் கைவிட மாட்டான். அந்த உண்மையை பித்தா பிறை சூடி பெருமானே அருளாடா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையும் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. ஏ காரூர் குணலெய்தி கரை கல்லித்திரை கையால் பாரூர் புகழெய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையும் ஆரூரனும் பெருமாற்காள் அல்லேன் எனலாமே. பாட்டு எப்படி நீரோட்டமாக இந்த சந்த நயம். அப்படி பாடினார். அந்த பாடலை கேட்டு சுவாமியானவர் அகமகிழ்ந்து வன்றொண்டன் அப்படிங்கிற வித்தாயினும் இனியானைய வியன்னகர் நாவலர் பெருமான் பித்தா பரைசூடி என பெரிதான் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய எடுத்துரைத்தார். முறையால் மதுரத்துடன் மொழி இந்தளம் முதலில், இந்தளம் அப்படிங்கிற தமிழ் பண், இந்தளம் அப்படி இந்தளம், இந்தளம்னா இனிமை உடையது அர்த்தம். இந்தளப்பண் நாதநாமகிரியல் தான் ஞானசம்பந்தர் சடையா எனுமால் மட்டிட்ட புண்ணியம் இதெல்லாம் பாடார். இறந்தவர்களை எழுப்புகின்ற ஆற்றல் இந்த பண்ணுக்கு உண்டு. இந்தளம் அப்படிங்கிறது உரையாநிலை உண்மைப்படி கூடுங்கிழமையினால் நிறைபாடி இசைக்கோள் குணர் நீடும் புகழ் வகையால் இறையாமகள் இசைபாடினன் எல்லா நிகர் இல்லான் சொல்லார் தமிழ் இசைபாடிய தொண்டந்தரை இன்னும் பல்லாருலகினில் நலம் புகழ் பாடு என்று வரியில் நல்லார் என்னை நல்லூரர் துறைமேவிய நண்பன் எல்லா உலக உய்யப்புறம் எய்தான் அருள் செய்தான். அதற்கு மேலே திருநாவலூருக்கு வருகிறார்.
திருவெண்ணநல்லூரில் அருள்பெற்று திருநாவலூர் என்கின்ற தலத்திற்கு வருகிறார். அந்த திருநாவலூரில் தான் இந்த செய்தியை சொல்லி அது பதிகம் பாடுறார். நாதனுக்கும் ஊர் நமக்கும் ஊர்னார். திருநாவலூர் அவர் பிறந்த ஊர். அங்கே அவர் அவதார இல்லம் இருக்கிறது. திருநாவலூரில் நம்ம குருநாதர் பிறந்த இடம் இருக்கு, வீடு இருக்கு. இப்போ புதுப்பிச்சு அதை மடமாக கட்டியிருக்காங்க, ஆலயம். திருநாவலூரில் அக்ரகாரத்தில் இருக்குது. அப்போ பாருங்க, நம்ம ஊரில் பிறந்த இந்த ஞானிகளுடைய அற்புதமான நிகழ்வு. வன்மைகள் பேசிட வன்றுண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான், உண்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் உணர்த்த நன்மையினார் இடமாவது நந்திரு நாவலூரே அப்படின்னு அந்த திருநாவலூரில் பதிகம் பாடினார். அதன் பிறகு நாவலூர் என்பது சுக்கிர பகவான் பூஷித்த தலம். சுக்கிர திசை நடக்கிறவங்க அங்கே இப்போ அதிகம் போயிட்டு இருக்கிறாங்க, போய் வழிபாடு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலம். அதற்கு மேலே திருத்துறையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வர்றார். திருத்துறையூர் அந்த தலத்திலே சென்று அவநெறி செல்லாவே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்து அருள் என்று கேட்கிறார். தவநெறி, தவநெறி என்பது என்ன என்றால் சரியை கிரியை யோகம் என்பதுதான் தவநெறி. தவம் பண்ணுறாங்கன்னா சரியில் இருக்கணும், அல்லது கிரியையில் இருக்கணும், அல்லது யோகத்தில் இருக்கணும். இப்போ சரியைனா நம்ம சமய தீட்சை பெற்றுக்கொண்டு சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணும், அனுஷ்டானம் பஞ்சாட்சம். கிரியை என்பது அவனை பூஷிப்பது, யோகம் என்பது மனத்தினாலே அவனை தியானிப்பது. இப்படி 3 நெறிகள். இந்த 3ஆவது வரக்கூடியது ஞானம், ஞான நெறி. அப்போ 4 நெறி: சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுதான் தவநெறி என்று சொல்லப்படும். அதைத்தான் மெய்கண்ட தேவர் தவத்தினில் உணர்த்த விட்டு அப்படின்னார். தவத்தினில் உணர்த்த, தவத்தினில் உணர்த்த என்றால் இந்த மாதிரி தவம் செய்தவர்களுக்குத்தான் சுவாமியை உணர்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், இல்லைன்னா உணர முடியாது. தவநெறியில் இருக்கின்றவர்களுக்கு தான் அவர் குருவாக வந்து உணர்த்துவார், இல்லைன்னா உணர்த்த மாட்டார். அதனாலே தவநெறி ரொம்ப முக்கியமானது. அது சரியை என்கின்ற நெறியிலே நின்றவர் திருநாவுக்கரசு சுவாமிகள். இப்போ ஒரு இடத்தை அடையணும்னா வழி வேணும் இல்லையா, மார்க்கம். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா பாதை வேணும், நல்ல சாலை. பாதை இல்லைன்னா கரடு முரடான பாதையில் போனால் என்னைக்கு போயிட்டு நல்ல பாதையில் போகும். அப்போ சிவபெருமான் இருக்கின்ற இடமாக இருக்கிற சிவலோகத்துக்கு செல்வதற்கு 4 மார்க்கங்கள் அவரே வகுத்து வச்சிருக்கார். நல்ல மார்க்கம், கரடு முரடெல்லாம் கிடையாது. நல்ல கடற்கரை சாலையில் போகிற மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு வெயில் இருக்காது. இது நம்ம மார்க்கத்தில் வெயில் கிடையாது, கல் முள்ளு கிடையாது, கரடு முரடு கிடையாது. அப்படி அருமையாக அப்படிப்பட்ட மார்க்கம் நம்முடைய சைவ மார்க்கம். அதில் முதல்ல சரி, அடுத்த நெறி வந்து கிரியை, அடுத்தது யோகம், அடுத்தது ஞானம். 4 மார்க்கம். அதில் போனால் கரெக்டாக சுவாமியை அடைஞ்சிடும். சரியான வழி, சுத்தம் கிடையாது. நேர் வழின்னு போடுறாங்க. இப்போ பேருந்தில் நேர் வழி அப்படின்னு போடுறாங்க, அது மாதிரி இது நேர் வழி. அப்படி அதனால தான் பெரிய ஆலயங்கள் என்ன பண்ணுறாங்க, 4 பக்கம் வாசம் வைக்கிறாங்க, 4 திசையிலையும் வாசம். யாருக்கு எந்த மார்க்கம் இயல்பாக இருக்கிறதோ அந்த மார்க்கத்திலே வந்து அடையலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மை. அப்படி நாவுக்கரசர் சரியா மார்க்கம், திருஞான சம்பந்தர் கிரியா மார்க்கம், சுந்தரர் யோக மார்க்கம், மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம். 4 பேர் 4 மார்க்கம். இதை காட்டுவதற்காக தான் அவங்க வந்தாங்க, அவதாரம் பண்ணினாங்க. அப்படி இவர் என்ன மார்க்கம் என்றால் யோக மார்க்கம். அங்கே சென்று திருத்துறையூரில் சென்று சுவாமியை பாடுகிறார். மலையார் அருவி அப்படிங்கிற பதிகத்தை தொடங்கி தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று பாடுகிறார். அப்படி அங்கே தவநெறி தந்தார். தவநெறி என்றால் அந்த யோக மார்க்கத்தை அவருக்கு கொடுத்ததாக சொல்றார் சேர்க்கிறார். புலனொன்றும் படி தவத்தில் புரிந்த நெறி. புலனொன்றும் படி தான் அதான் யோக மார்க்கம். 5 புலன்களையும் ஒருமித்து நிற்கின்ற அந்த நெறி யோக நெறி என்று சொல்லுவோம்.
புலனொன்றும் படித்தவத்தில் புரிந்த நெறி கொடுத்தருட அலர்கொண்ட நறுஞ்சோலை திருத்துறையூர் அமர்ந்தருளும் நிலவும் தன் புனரும் குளிர் நீழ்சடையோர் திருப்பாதம் மலர் கொண்டு போற்றி செய்து வந்தித்தார் வன்றுண்டர். அப்படி அந்த சுவாமியை வணங்கினார். அதன் பிறகு திருக்கூத்து காணவர்கள் என்று எண்ணினார். திருக்கூத்து காணவர் கூத்து எங்க பார்க்கலாம்? சிதம்பரத்துக்கு போனா, தில்லைக்கு போனாதான் அந்த கூத்தை கண்டு அனுபவிக்க முடியும். தில்லைக்கு புறப்படுவதற்காக எண்ணினார். அப்படி தில்லைக்கு புறப்படுகின்ற வழியிலே பெண்ணை ஆறு கடந்து திரு அதிகை என்கின்ற தலத்துக்கு வந்தார். திருவதிகை. திருவதிகை யார் அவதாரம் பண்ணின தலம்? திருநாவுக்கரசு சுவாமிகள். எல்லாம் பக்கம் பக்கம் திருவதிகை, திருவண்ணநல்லூர். அப்படி அந்த திருவதிகையில வந்து வழிபாடு பண்ணினார். அப்படி திருவதிகை வர்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். திருவதிகையில நம்ம குருநாதர் அவதாரம் பண்ணியிருக்கிறார். யார்? சுந்தரர். நம்ம குருநாதர் திருநாவுக்கரசு சுவாமிகள் தங்கியிருந்து உளவார பணி செய்த அற்புதமான தலம் திருவதிகை. திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதாரம் பண்ணினது திருவாமூர். திருவதிகையில் வந்து தங்கியிருந்து தொண்டு செய்தார். திருவதிகையில் அவங்க அக்கா ரொம்ப நாள் தொண்டு செஞ்சாங்க. யாரு? திலகவதி. நீண்ட காலம் என்னுடைய தம்பி எப்படியாவது சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வர வேண்டும், கரை சேர வேண்டும், கரை சேரணும்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் அவர் உண்மையிலே கரை சேர்ந்தார். சமணமாகிய கடல்ல இருந்து கரை சேர்ந்தார். அதற்கு மேலே நம்ம எல்லாம் கரை சேர்க்கின்றார். அவங்க சமண கட்டி போட்ட அந்த கடல், அந்த சமயமாகிய கடல்ல இருந்து கரை சேர்ந்தார். அப்புறம் சாதாரண கடல்ல இருந்து கரை சேர்ந்தார். கரை சேர்ந்த வரலாறு திருநாவுக்கரசு. நீண்ட கால விண்ணப்பம் பண்ணாங்க திலகவதியார், திருநாவுக்கரசுடைய தமக்கையார். அப்படி அந்த திருத்தொண்டு செய்து விண்ணப்பம் செய்த காரணத்தினாலே சுவாமியானவர் திருநாவுக்கரசருக்கு சூளை நோயை கொடுத்து ஆட்கொண்டார். அப்படி அவரை ஆண்டு கொண்ட இடம் திருவதிகை. ஆண்டு கொண்ட இடம் திருவதிகை. அவதாரம் பண்ணின இடம் திருவாமூர். அந்த திருவதிகையில அவர் உளவார பணி செய்திருக்கிறார். யாரு? நாவுக்கரசர். அங்கதானே அந்த தமக்கையார் காட்டின நெறி தானே இவருக்கு. அவங்க அக்கா என்ன நெறி காமிச்சாங்களோ அந்த நெறியை அப்படியே பின்பற்றுகிறார். அப்படி உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாடி விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பு பெறும் பதியை விதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன் என்று அந்நகரில் புகுதாதே மடைவடர் தன் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். நம்ம குருநாதர் நாவுக்கரசு சுவாமிகள் இருந்து தொண்டு செய்த தலம். அதனாலே இந்த தலத்தை காலிலே மிதிக்கக்கூடாது என்று எண்ணி அஞ்சி உள்ள போகலை. அந்த ஊர் பக்கத்தில் சித்தவட மடம்னு இருந்துச்சா, அந்த மடத்தில் போய் தங்கியிருந்தார். இப்போ எவ்வளவு பக்தி பாருங்கள், குரு பக்தி. நாவுக்கரசர் இருந்த தொண்டு செய்த அந்த தலத்தை மிதிக்கப்படாதுன்னு எண்ணினார். அதனால்தான் அவர் அடியாரை பாடுவதற்கு தகுதியாக. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்கள். அவ்வளவு அடியார் மேல பக்தி சுந்தரர், குரு மேல அவ்வளவு பக்தி. அதனாலே அப்படி அந்த பதியை விதிப்பதற்கு, திருவதியை விதிப்பதற்கு அஞ்சி சித்தவட மடம் என்ற மடத்திலே புகுந்தார். அந்த மடத்திலே சென்று சுவாமி திருமடத்தின் வன்கொண்டர் விரிதிரையில் கெடில வட வீரட்டானத்து இறைதாள் பரிவுடைய மனத்தினரால் குடையெங்கும் இடைகின்ற பரிசனமும் துயில் கொள்ள பள்ளி அமர்ந்து அப்படின்னார். அங்கே அடியார்களோடு போயிருந்தார். போகிறபோது அடியார்கள் கூட வர்றாங்க. அடியார்களோடு அந்த மடத்தில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிற போது
வீரட்டான சுவாமியை நினச்சிக்கிட்டே இருக்கார். வீரட்டானத்தில் இருக்கிற பெருமான் வீரட்டானத்தில் அப்போதான் அப்பர் சுவாமியை முதல்ல பாடின பதிவு, அருமையான பதிவு. கூற்றாயினவாறு சுவாமியானவர் நல்ல அப்படி தேஜஸோட வீற்றிருப்பார். வீரட்டான அட்ட வீரட்ட தலங்களில் உண்டு திருவதிகை வீரட்டான். அந்த சுவாமியை மனசில் தியானம் பண்ணி கொண்டு அப்படி பள்ளி கொள்கிறார். பள்ளி கொள்றன்னா அவங்கெல்லாம் அப்புறம் அந்த யோக நெறி வந்து விட்டதுனால நம்மளை மாதிரி படுத்து பொறுத்த வந்து தூங்க மாட்டாங்க. தூங்க ஏது நேரம். அதனால சிவ யோகத்தில் வீற்றிருப்பார். அப்படி பள்ளி கொண்டு அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. என்ன என்றால், அது கண்டு வீரட்டத்து அமர்ந்தருளும் அங்கணரும் முதுவடிவின் மறையவராய் முன்னொருவர் அறியாமே பொதுமடத்தில் உட்புகுந்து பூந்தாரான் திருமுடிமேல் பதுமமலர் தாழ் வைத்து பள்ளி கொள்வார்வோர் பயின்றார். சுவாமி இவர் தலத்துக்கு போகல, அங்க கோயிலிருந்து சுவாமி இங்க வந்துட்டார். யாரை தேடி? சுந்தரர். பக்தனை தேடி சுவாமி வந்துட்டார். அப்படி வந்து அவர் உறங்குற நேரம் ஒரு 10 மணி 11 மணி வச்சுங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் அவர் பெரியவர் வடிவிலே, மறையவர் வடிவிலே, முதியவர் வடிவிலே வந்து இவர் எங்கே பள்ளி கொள்கிறாரோ அவருக்கு மேலே அவர் கொஞ்சம் மேல்புறமாக படுத்திருந்தார். வந்தவர் அப்படி படுத்திருந்தார். எப்படி படுத்திருந்தார்னா, அவருடைய திருவடி இருக்கிறவார்கள், சுவாமியுடைய திருவடி. அந்த திருவடியை சுந்தரமூர்த்தினாருடைய சிரசிலே படும்படியாக அப்படி 2 திருவடிகளையும் வச்சு கொடுத்தார். நான் திருவடி தீட்சை என்று சொல்லி, திருவடி தீட்சை. சுவாமியுடைய பாதம் நம்முடைய சிரசிலே படுது. அதான் தீட்சையில உயர்ந்தது. அதுக்கு மேல உயர்ந்தது கிடையாது. மாணிக்க வாசகருக்கு திருப்பெருந்துறையிலே தீட்சை முடிச்சார். திருப்பெருந்துறையிலே 7 வகையான தீட்சையும் முடிச்சார். இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தருவி துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துள்ளது. அணையார் குணத்தில்லை அம்பரத்தே ஆடுகின்ற புனையாடன் சிறைவாடி பூமி. இணையார் திருவடி எந்தலை 2 திருவடியும் சூட்டினார். நாவுக்கரசருக்கு எங்க தீட்சை பண்ணினார்? திருவடி தீட்சை. திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு நம்ம திருநல்லூர்ல அமர்நீதி நாயனார் அவதாரம். நன்மை வருக அருளறியே வந்தடைந்த நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து இடும்போது அப்படி நாவுக்கரசர் அப்படி கும்பிட்டு எழுந்தாரா, எழுகிற போது திருவடியை சூட்டிட்டார். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமர சூட்டினான் சிவபெருமான். நீண்ட காலம் நினைச்சிட்டு இருந்தாரா, அதை நிறைவேற்றினாரா திருநல்லூர்ல. அந்த அனுபவத்தை அவர் பாடுறார். நாவுக்கரசர் பாடுறார். எப்படி பாடுறாருன்னா, நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறு அப்படி பாடுறார். அந்த திருவடியை சூட்டின விதத்தை அவர் பாடுறார். மார்க்கண்டேய முனிவருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை பண்ணி வச்சார். அப்படியே அந்த யமன் வருவதற்கு முன்பாகவே, யமன் வர்றதுக்கு முன்பாகவே 2 திருவடிகளை மார்க்கண்டேயருடைய சிரசிலே சூட்டி வைத்தார். யமனுக்கு பயப்படாது. அஞ்சலை அஞ்சலை அந்தகற்கென செஞ்சரன் 2ஐயும் சென்னி சேர்த்தினான். உஞ்சனன் அடியன் என்று ஓத ஒல்லையில் நஞ்சனியும் இடத்தினன் மறைந்து நண்டினான் கந்தவன். அதனாலே அந்த திருவடி தீட்சையானது ரொம்ப உயர்ந்தது. ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தாரு, அம்பாள் பால் கொடுத்தாங்க, அதிலே எல்லா தீட்சையும் முடிச்சு. ஞானப்பால் சாப்பிட்டதிலே தீட்சை எல்லாம் முடிச்சு. ஆகையினாலே
இப்படி அந்த திருவடியானது சிரசிலே படுவதற்கு அது எத்தனை கோடி காலம் தபம் பண்ணியிருக்கும். நம்முடைய சமயாச்சாரியார்களுக்கு அப்படி திருவடி சூட்டினார், மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி சாதாரணமாக செய்யப்பட்டார். இப்படி சுந்தரர் அமர்ந்த யோக நித்திரையில் இருக்கிறாரு. சிவபெருமான் 2 திருவடிகளை, அந்த 2 திருவடியும் பார்க்க முடியாமல், தேடி கிடைக்காமல் 40,000 ஆண்டுகள் பாடுபட்டார் மகாவிஷ்ணு. திருவடியை பார்க்க முடியாது. 40,000 வருஷம் பூமியை அகழ்ந்து 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 பார்க்க முடியல. அந்த முயற்சியை விட்டுட்டார். திருவடியை என்னால் பார்க்க முடியலன்னு ஒத்துக்கிட்டார். பூமியிலிருந்து மேலே வந்தார். இந்த ஜோதியினுடைய அடியை என்னால் பார்க்க முடியலன்னுட்டார். உண்மையை சொல்லிட்டார். பிரம்மா வந்து பார்த்துட்டேன்னாரு, அது போய் சொன்னார். இப்போ மகாவிஷ்ணு அப்போ பார்க்க முடியல. 2 காலம் அதுக்கப்புறம் கழிச்சு சிதம்பரத்துக்கு வந்தார். சிதம்பரத்துக்கு வந்த உடனே அந்த திருவடியை பார்த்துட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாரா. 4 மாதம் ஆச்சா எழுந்துருக்கு. அப்படி எழுந்துறதுக்கு 4 மாதம் ஆச்சா. என்ன காண முடியாத திருவடி கண் முன்னாலே வந்து அந்த திருவடியை காண்பித்து ஆடுகிறாரு. அந்த நமஸ்காரம், அந்த அன்பிலே அவர் தன்னை அறியாமல் அவ்வளவு நாள் 4 மாதம் நமஸ்காரத்திலே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் ஒரு திருவடி தான் நல்லா தெரியும். அவரை போல பக்தி பண்ணவர் யார்? சிவபெருமாட்ட ரொம்ப பக்தி யாருக்கு? நாராயணன். தெரியாது. ஒரு திருவடி தான் நல்லா தெரியுது. எடுத்த திருவடி தான் பார்ப்பதற்கு நன்றாக தெரிகிறது. அந்த பாத அமைப்புகள் எல்லாம் ஒரு திருவடி 3 இருப்பதனால சரியா தெரியல. அதனால என்ன பண்ணினாரு? இன்னொரு திருவடியும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கேயே வரம் கிடக்கிறாராம். உரங்கடந்தான் அடி காட்ட மற்ற ஆண்களும் காட்டிடென்று வரங்கிடந்தான் தில்லை அம்பலமுந்தி அம்மாயவனி. மற்ற ஆண்கள் இன்னொரு திருவடியும் காட்டுன்னு சொல்லி வரங்கிடந்தான் தில்லை அம்பலமுந்தில் அம்மாயவனி. திருவாசகத்தில் திருக்கோவையார் மாணிக்க வாசகம். அது என்ன ஒரு நயம், என்ன ஒரு முன்னு பாருங்க. ஏன்னா அவர் தான் நீண்ட காலம் தேடினார் திருவடியை. அப்படி அந்த திருவடியை அவ்வளவு காலம் தேடி காண முடியாத திருவடி, எத்தனையோ முனிவர்களும் தேவர்களும் தேட 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 காண முடியாத திருவடி இவரை தேடி வந்து இவருடைய சிரசிலே அந்த திருவடியை வச்சு திருவடியை சூட்டி, திருவடி மலரை சூட்டி சுவாமியானவர் அப்படி ஒரு 5 நிமிஷம் அப்படி படுத்துருப்பார். சிவபெருமான் அப்படி உறங்குவது போல திருவடி வீழ்ச்சி பண்ணினார். எப்படி இருப்பார் திருவடி? அவருக்கு தன்னை அறியாத ஒரு ஆனந்தம் பிறந்தது. யாருக்கு? சுந்தரனுக்கு. இருந்தாலும் சுவாமியானவர் அந்த முழுமையாக தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. என்ன பண்ணினாரு? அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன் சென்னியில் வைத்தனை என்ன அப்படி விழிச்சு பார்த்தார் சுந்தரர். பெரியவர் பள்ளி கொள்கிறார். பெரியவரே, இந்த மாதிரி உங்கள் பாதம் இந்த தலையிலே படுகிறது அப்படின்னாரு, சிரசிலே படுகிறது அப்படின்னாரு. உன்னடியின் சென்னியில் வைத்தனை,
அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓஹோ சரி சரி, வயசாகி போயிட்டதுனால திசை தெரியலப்பா அப்படின்னாரு. ரொம்ப வயசாகிட்டதுனால திசை தெரியலப்பா அப்படின்னாரு. என்னுடைய திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான், வயசானதுனால தெரியலன்னாராம். என்றருள அதற்கு செய்து தன்னுடைய அப்பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். தமிழுக்கு தலைவன் யாரு? சுந்தரர். அப்படிங்களா, சரி சரி என்று சொல்லி இவர் என்ன பண்ணினாரு, அப்படி தள்ளி அந்த பக்கம் படுத்தார். ஒரு 2 அடி தள்ளி அந்த பக்கமாக படுத்தார். சரி பெரிய ஒரு தொந்தரவு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. திரும்ப என்ன பண்ணினாரு, அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டு அவர் தாழ் நீட்ட, திரும்பவும் திருவடியை நீட்டினார். அவர் அங்க படுத்துறார், திருவடி அங்க மீண்டும் தீட்சை பண்ணி வைக்கிறார். 2வது முறை திருவடி தீட்சை. மீட்டும் அவர் தாழ் நீட்ட செங்கையல்வாய் தடம்புடை சூழ் திருநாவல் ஊராடி இங்கென்னை பல்காலும் விதித்தனை யார் என்ன கங்கை சடை கறந்தபிரான் அறிந்திலையோ எனக் கறந்தான். திரும்பவும் அவர் சுந்தரர் எழுந்தார். ஐயா திரும்பவும் திருவடியின் மேலே படுதே, உங்கள் பாதம் படுதே அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே அவர் எழுந்தார், உறங்கினவர் எழுந்தார், பெரியவர் எழுந்தார். என்ன தெரியலையாப்பா அப்படின்னார். என்ன தெரியலையான்னார். மறந்துட்டார். உள்ள ஒழுகி பாடினார். தம்மானே அறியாத சாதியா உடலும் சடைமேற்கொள் பிறையானை, சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விருது அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடி தன்னை மறந்து சுவாமியை தியானம் பண்ணி கண்ணீர் அருவி சோற பதிகம் பாடுவார். ராத்திரியில் 11 மணிக்கு பதிகம் பாடுவார். என்ன காரணம் என்றால் இவரை ஆட்கொள்வதற்காக சிவபெருமான் அப்படி இரவும் பகலுமா முயற்சி பண்ணார். இரவும் பகலுமா நாம தூங்குவோம், சுவாமி தூங்குவாரா? பக்தனை ஆட்கொள்வதற்காக சுவாமியானவர் அப்படி சென்று 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 அருள்கிறார். சென்று சென்று நாம கோயில் கோயிலாக தேடி வருகிறோம். ஆனால் சுவாமி என்ன பண்ணுறார், பக்தனை தேடி தேடி அவர் கூப்பிட்றார். இப்போ கல்யாணத்துக்கு அவர் கூப்பிட்டாரா? தேடி வந்தார். அதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார், தேடி நீ ஆண்டாய் அப்படின்னார். தேடி நீ ஆண்டாய். அதுபோல இவருக்கு தீட்சை பண்ணி வைக்கிறதுக்காக சுவாமியானவர் அப்படி சித்தவட மடத்தில் வந்து ஏன் பண்ணினார் அப்படி என்றால், அவர் நாவுக்கரசன் மேலே அவ்வளவு பக்தி வச்சிருந்த காரணத்தினால இன்னும் அருள் பண்ண வேண்டும் என்று கருதி அவருடைய பக்குவ நிலையை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக. எதுக்காகனா, ஏன் அவ்வளவு பக்குவப்படுத்துகிறாரு? இப்படிலாம் பக்குவப்படுத்தி தான் அந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற பாடலை பெறணும், தேவாரத்தை கேட்கணும். அதுக்காக சுவாமி இப்படி முயற்சி பண்ணுறார், திருவருள் பண்ணுறார். அப்படி சுவாமியினுடைய அருளை நினைந்து ஆனந்த வெள்ளத்திலே மிதந்தார் சுந்தரர். ஆனந்த வெள்ளத்தில் பதிகங்கள் பாடினார். அதற்கு மேலே செம்மாந்து யான் இங்கு அறியாது செய்தனன் எனத் தெளிந்து தம்மானை அறியாத சாதியார் உடரே என்று அம்மானை திருவதிகை வீரட்டானத்து அமர்ந்த கைம்மாவின் உரியாரை கடல் வழிந்து பாடினார். எம்மானை நிகழ அடியேன் இகழ்த்தவாரே என்று பாடினார். சுவாமியுடைய பெருமையை தெரியாமல் விட்டுவிட்டேனே என்று அந்த பதிகத்திலே பாடுகிறார். கொந்திரடும் மணித்திரடும் ஒரு கரிவெண் கோடுகளும் மின்திரண்ட வெண்முத்தும் விரைமலரும் நறுங்குரடும் வந்திரைகளால் புணர்ந்த திருவதிகை வழிபடலால் தென்திசையில் கங்கையிலும் திருக்கெடிலம் திளைத்தாடி அந்த திருக்கெடிலம் அப்படிங்கிற நதியிலே நீராடி அதன் பிறகு மறுநாள் அந்த திருமாணிக்குடி அப்படிங்கிற தலத்துக்கு வருவார். திருமாணிக்குடி அங்கே மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணியிருக்கிறார். வாமன அவதாரத்தில்
3 அடி மண் கேட்டார் அல்லவா மாவலி சக்கரவர்த்திகிட்ட. நிறைய கொடுக்கறதுனால கொஞ்சம் கர்வம் இருந்துச்சான். அந்த செருக்கை அடக்குவதற்காக வாமன அவதாரத்தில் போனார். வாமன அவதாரம் குட்டையான முடிவு. அப்படி பார்த்தவர்களெல்லாம் அடே இவ்வளவு குள்ளமாக இருக்கிறானே அப்படின்னு இகழ்கின்ற அளவுக்கு ரொம்ப குட்டையாக இருந்தாராம் வாமனர். பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்தது வியந்தனர் வெறுக்கொட விண்ணை மூடினான் உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பவே. அந்த மாவலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுற வேளையில் இவர் போனார். இப்படி போன உடனே என்ன வேணும்னு கேட்டால் மாவலி 3 அடி மண் கொடுன்னு கேட்டார். 3 அடி மண் தானே, என்ன பிரமாதம், எடுத்துக்கோ. சுக்கராச்சாரியார் தடுத்தார். சுக்கர பகவான் குரு அவர் தடுத்தார். அந்த ஆள் ஒரு விதமாக இருக்கிறான், அதனால் இவனை நம்பி கொடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொன்னார். அதனால் என்ன கொடுக்கறத தடுக்கக்கூடாதுன்னு மாவலி சொன்னான். கொடுக்கறத தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிண்டி சொம்பு கொண்டு தார பார்த்துக்கணும். இந்த தார பார்க்கிற போது வண்டா போய் தடுத்தாராம் சுக்கர பகவான். வண்டு மாதிரி அந்த துவாரத்தை அப்படி தடுத்தோன்னே ஒரு துரும்பு எடுத்து குத்துனா மாவலி. அது கண்ணில் பட்டுச்சு, சுக்கராச்சாரியர் கண்ணில் பட்டுச்சு. அதனால் சுக்கரனுக்கு ஒரு கண் படுது. ஜாதகத்திலேயே இப்போ சுக்கரன் கிட்ட போயிருந்தா கண்ணில் போடாது. அதன் பிறகு தார வார்த்தை கொடுத்தான். அப்படி தார வார்த்தை 3 அடி மண் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி வளர்ந்தார் வானத்தை மூடிட்டார். அவருடைய ஒரு பாதம் வானத்தை தொட்டு. 1 அடி பூமியில், 2வது அடி வானத்தில், 3வது அடி எங்கேன்னு கேட்டார். எங்கே போகிறது? பூமி அடங்காச்சு, வானத்தை அடங்காச்சு. 3வது அடி எங்கன்னு கேட்டபோது என் தலையிலே வைக்க வேண்டாம், தலையில் வச்சாருங்க. வச்சு அழுத்தி பாதாளத்தை கொண்டு விட்டார். கயந்தரு நறுங்குணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்தெதிரு வியந்தனர் வெறுக்கொட விண்ணை மூடினான் உயர்ந்தவர்க்கு உதவி உட்படும். உயர்ந்த சார்ந்தோர்களுக்கு கொடுத்த உதவி கொஞ்சமாக இருந்தாலும் எப்படி அளவில்லாமல் பெருகுமோ அதுபோல குள்ளமாக இருந்தால் உயரமானான் அப்படின்னு கம்பர் சொல்றார். அதை நம்ம அருணகிரிநாதர் சொல்றார். தாவடி ஓட்டும் மயிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதங்கும் படி மாவலிவால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெறான் மருகந்தன் சிற்றடி அப்படின்னு அருணகிரிநாதர் இதை பாடுறார். மூவடி கேட்டு அன்று மூதண்ட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெறான் மருகந்தன் சிற்றடி என்று அருணகிரிநாத சுவாமி பாடுறார். இது பாரதத்தில் உள்ள வரலாறு. இப்படி இந்த மாவலி சக்கரவர்த்தியை சிறையில் போட்டார் மகாவிஷ்ணு. அதனாலே அவருக்கு ஒரு தோஷம். அந்த தோஷத்தை நீக்குவதற்காக வாமனமூர்த்தி வழிபாடு செய்தது தான் மாணிக்குடி என்பது. மாணினா பிரம்மச்சாரி, அவர் வழிபாடு செய்த தலம் திருமாணிக்குடி அப்படிங்கிற தலம். அங்கே சென்று வாமனனாய் மண் இறந்த செங்கணவன் வழிபட்ட திருமாணிக்குடி அறிந்தார். அங்கே சென்று பதிகத்தை பாடி வழிபாடு செய்தார். அதன் பிறகு திருத்திணை நகர் என்கின்ற தலத்துக்கு வந்தார். திருத்திணை நகர் அங்கே ஒரு விவசாயி சிவபெருமானத்தில் ரொம்ப பக்தி உடையவர். அடியார்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அவர் சாப்பிடுவாராம். இப்படி ஒரு நியதி இருந்தது. அவருக்கு இருந்த நிலம் திணை, அந்த புன்சை பகுதியான நிலம், அதில் திணை விளைக்கிறதுக்காக அந்த உழுதுட்டு இருக்கிறார். அப்போ அடியாருக்கு உணவு விடுவதற்காக காத்து கொண்டிருந்தார். சுவாமியே வந்தார் அந்த பக்தரை தேடி. எனக்கு உணவு கொடுங்கன்னு கேட்டார். அப்படி கேட்டபோது சரி நான் வீட்டில் எடுத்துகிட்டு வர்றேன்ட்டு கணவன் மனைவி புறப்பட்டாங்க.
அப்படி புறப்பட்ட போது இவர் சொன்னார், வந்தவர் சொன்னார், நான் உழைக்காமல் சாப்பிட்றதில்ல, ஏதாவது வயலில் வேலை கொடுங்க, நிலத்தில் வேலை கொடுங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் தினை விதைக்கணும், கொஞ்சம் உழுது கொடு அப்படின்னு சொன்னார் அந்த பக்தர். வந்தவர் அதே மாதிரி நிலத்தை உழுது பயிரிட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தினை விளைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த கொன்றை மரத்துக்குள்ள அவர் அந்த வந்த அடியவர் படுத்திருந்தார் ஓய்வார். அவருக்கு உணவு ஊட்டினார். உணவு ஊட்டி விட்டு சுவாமி சாப்பிட்டாருங்க. திணை நகரில் அந்த கொன்றை மரம் சுவாமி உணவு அருந்திய இடம்னா இருக்குது. கொன்றை மரம் இருக்குது. அந்த பக்தனுடைய பக்திக்காக சுவாமி உணவு இருந்தது. அப்படியே இவ்வளோ எப்படி இந்த திணை விளைஞ்சதுன்னு கேட்டார். கேட்டவுடனே சுவாமி காட்சி கொடுத்து மறந்துட்டார். தினையை விளைவித்தது நாம் அப்படி குறிப்பாறை காட்டி மறைத்தேன். அதனால திருத்திணை நகர் இருந்தது. சுவாமி உணவருந்திய அந்த இடம் இருக்கிறது. அங்கேயே கோயில் கொண்டு இருக்கவனும் கேட்டுக்கொண்டார். அப்படியே அந்த கோயில் சுயம்புலிங்கமாக அற்புதமான திருத்திணை நகர். அங்கே சென்று வழிபாடு செய்தார். அங்கே தேவாரம் அருமையாக பாடியிருக்கார். நீரு தாங்கிய நுதலானை நெற்றிக் கண்ணனை நிறைவளை மடந்தை கூறு தாங்கிய கொள்கையினானை குற்றம் இல்லியை கற்ற என் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய சோதியை வரிவரால் புகழும் சேரு தாங்கிய திருத்திணை நகருள் சிவக்கொழுந்தினை சென்றடை மனமே என்று பதிகம் பாடினார். அங்கே இருக்க சுவாமிக்கு சிவக்கொழுந்து அங்கே வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு பல இடையிலே சில தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு நம்முடைய தில்லைக்கு வந்து விட்டார். தில்லை என்கின்ற தலத்திற்கு வந்துவிட்டார். அங்கே வன்னி, கொன்றை, சண்பகம் முதலான மரங்கள் நிறைய இருக்கிறது. செருந்தி, மந்தாரம், புறவம், புன்னை, பாடலம், பூவிடம், இப்படி வகை வகையான மரங்கள் தில்லையில். நிறைய கொடிகள், பூச்செடிகள், 4 வகையான மலர்கள் அங்கே பூத்து குலுங்குகின்றன. அங்கே வண்டுகள் ரீங்காரம் பண்ணுகின்றன. வண்டுகள் ரீங்காரம். அது வண்டானது எப்படி இருக்கிறது என்றால், பூக்களில் போய் அந்த தேன் அருந்தும். இந்த தேன் அருந்துகிற போது இது உடம்பெல்லாம் தேன் சிந்தும், சொட்டும் அல்லவா? அதான் நீராடுவது, தேனில் நீராடு. அப்புறம் பூவில் இருக்கிற தாது இருக்கும் பாருங்க, அது விபூதி பூசியது போல இருக்கிறது. அதன் பிறகு அது அப்படியே பாட்டு அடியார்கள் பாடுவதை போல அப்படி ஒரு காட்சி. இப்படி இயற்கை அழகுகள் நிறைய இருக்கிறது. அதை சொல்ற மன்றுளாடும் மதுவின் நசையாலே மறை சுரும்பரை புறத்தின் மருங்கே குன்று போலும் மணி மாமதில் சூடும் குண்டகள் கமல வண்டல கைதை துண்டு நீரு புனை மேனியவாகி தூய நீரு புனை தொண்டர்கள் என்ன சென்று முரல்கின்றன கண்டு சிந்தை அன்போடு திளைத்து எது சென்றார். அப்படி அந்த வண்டுகளெல்லாம் அப்படி பாடுவாங்க. அடியார்களை போல, தொண்டர்களை போல. தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? நீராடுவாங்க, அப்புறம் விபூதி நிறைய பூசுவாங்க, அப்புறம் சுவாமியை பாடுவாங்க. அது மாதிரி இந்த வண்டுகள் காட்சி தருகின்றன அப்படின்னு சொல்லி அந்த வண்டுகளை பார்த்து விட்டு அப்படியே செல்கிறார். நல்ல குடிகள் வலிந்திருக்கின்ற அந்த ஊர் தில்லையினுடைய எல்லைக்கு வந்தார். அங்கே திருவீதிகளை கடந்து உள்ளே சென்றார். உத்தரவீதி என்றால் வடக்கு திருவாயில், வடக்கு வாசல்ல, மேற்கு வாசல்ல அப்பர், தெற்கு வாசல்ல சம்பர், கிழக்கு வாசல்ல சுந்தரர், வடக்கு வாசல்ல. அப்படி யோக சிந்தை மறையோர்கள் ஓங்கும் ஓம தூபம், ஓமங்கள், அங்கே வேதியர்கள் வளர்க்கின்ற யாகம். தில்லையில யாகம் விசேடமானது. எத்தனையோ கோடி காலமாக யாகம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
அந்த சிறப்பை திருஞான சம்பந்தர் பாடுறார். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வில்லை சிற்றம் பலமேய உற்றா விருந்துங்கள் முதல்வன் பாலமே பற்றார் என்றாரே பற்றா பரப்பை படுத்தெங்கும் பசு வேட்டு எரியூம்பும். அப்படிப்பட்ட யாகம் இன்ன வரைக்கும் நடந்துட்டு வேத மந்திரங்களை சொல்லி முறையான யாகத்தை அங்கே பண்ணி அதை அப்போ அருணகிரிநாதன் பாடுறார். வேத நூன்முறை வலுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை மூவாயிர வேதியர் மேன்மை வேதியர் மிகவே பூஷணை புரிபோவே என்று அருணகிரிநாதன் பாடுறார். அப்படிப்பட்ட யாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மறை முழங்குகின்ற வேத ஒலி சப்தம், நாட்டிய அரங்குகள், தமிழ் இசை தேவாரங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழலில் சுவாமியானவர் அங்கே என்ன பண்ணுகிறார் தெரியுமா? நடித்து கொண்டிருக்கிறார். உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்கின்ற கருணையினாலே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒவ்வொரு வாயிலாக வணங்கி கொண்டு சிற்றம்பலத்தை நெருங்கினார். சிற்றம்பலத்தை நெருங்கிய போது அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அடர்ந்த அருமறை நடுவினில், வேதத்தினுடைய நடுவிலே இருக்கிறது சிவபெருமானுடைய திருவடி, வேதத்தினுடைய முதலிலே இருக்கிறது, வேதத்தினுடைய முடிவிலே இருக்கிறது, அப்புறம் அடியாருடைய உள்ளத்தில் இருக்கு. எல்லாருடைய உள்ளத்திலையும் நடராஜ பெருமான் திருவடி. அப்படிப்பட்ட திருவடி சிற்றம்பலம் முன் திரு அணுக்கன் வாயில் என்கின்ற அந்த படிக்கு போனார். வையகம் பொலிய மறைச்சிலம்பு ஆர்ப்ப மன்றுளே மால் அயன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகின்றாரை. மாறு அயரும் தேட, முனிவர்கள் தேட, குற்றுமாய் வரமாய் புனல் காலே உண்டியாய் மற்ற அண்ட வானரும் பிறரும் பற்றி யாரும் மலர்கடல் காணார், மலரடி காணார். அப்பேற்பட்ட சுவாமியானவர் ரகசியமாயிருந்த பெருமான் வெளியிலே வந்து ஆடுகிறார். வெளியிலேனா தில்லை வெளி, நாதம் கடந்த வெளியிலே ஆடுகிறார். ரகசியமாக இருந்தவர் வெளியிலே வந்து ஆடுகிறார். ரகசியம் அம்பலமாக. அப்படி வெளியிலே ஆடுகின்ற அந்த திருவடியை கண்டார். அஞ்சலி மலர்த்தி முன் குவித்த கைகளோ, திளைத்த கண்களோ, அந்த கரணமோ கலந்த அன்பு உந்த செய்தவ பெரியோன் சென்று தாழ்ந்து எழுந்தான் திருக்கடிற்றுப்படி மருந்து. அந்த திருவடியை கண்டார், வணங்கினார், அளவில்லாத ஆனந்தம் கொண்டார். அந்த கண்கள் முந்தியதா கைகள் முந்தியதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஆனந்த தாண்டவத்திலே லயித்து விட்டார். அந்த யோகத்திலே ஒன்றி விட்டார். சுவாமியானவர் ஒரு திருவடியை ஊன்றி ஒரு திருவடியை உயர்த்தி ஆடுகிறார். எதற்காக என்றால், உயிர்களுக்கு முக்தி தருபவன் நானே, மோட்சம் தரக்கூடியவன் நானே என்பதை காட்டுவதற்காக எடுத்த ஒரு திருவடியை எடுத்து காட்டுகிறார். ஏனென்றால் மற்ற தெய்வங்கள் முக்தியை தராது. மற்ற தெய்வங்கள் வேற தரும், வீடு வாசல், ஒரு பட்டம் பதவி, இந்த மாதிரி வரங்களை தரும். ஆனால் மோட்சம் தர முடியாது. மோட்சத்தை தருபவன் சிவன் ஒருவனே. அதனால அந்த திருவடியை எடுத்து காண்பிக்கிறார். இந்த கரம் படைக்கிறது இடுக்கை, இது காக்கிறது அபயம். நெருப்பு என்ன செய்கிறது? அழிக்கிறது. நெருப்பு ஏந்திய கரம். ஊன்றிய திருவடி மறைக்கிறது, எடுத்த திருவடி அருள், மோட்சம். அதைத்தான் அப்பர் பெருமான் பாடுறார். எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால், எடுத்த பொற்பாதம் என்றால் ஆடுவதற்காக எடுத்த பொற்பாதம், ஆன்மாக்களை பிறவியாகிய கடலிலிருந்து எடுத்த பொற்பாதம். புனித்த புருவம் குவைச்சவாய் சிரிப்பும் பனித்த சடையும், சட குளிர்ச்சியா, நிலவு இருக்குதா, கங்கை இருக்குதா, அப்புறம் பனித்த சடையும் பவளம்போல் மேனீர் பால் வெந்நீரும். பவளம் போன்ற மேனி, பால் போல திரு. அந்த உதாரணம் எப்படி அமைக்கிறார்? பாடவர் யார் தெரியுமா? நாவுக்கு அரசர். பவளம் போல் மேனீர் பால் வெந்நீரும்
மனித பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தே. வேறு மூர்த்தியில இல்லாத ஒரு சிறப்பு நடராஜ மூர்த்தி. அந்த பெருமானுடைய முகத்திலே புன்னகை அது ரொம்ப அற்புதமான. அதுதான் திரித்த கடையால் திரிபுரம் மூன்றும் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன் இமையவர்க்கு அன்பன் சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பது என்று. தெரித்த கடையார் திரிபுரம் மூன்றும் செந்தியின் மூழ்க எரித்த இறைவன் இமையவர்க்கு அன்பன் சிரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பது. அந்த சிரித்த முகம் இருக்குது, அந்த முகத்தை பார்ப்பதை விட இந்த உலகத்தில் பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது? அந்த பெருமான் உடுத்தி இருக்கின்ற அந்த துகிலை கண்ட அதை விட இந்த உலகத்திலே பார்க்க வேண்டியது என்ன இருக்கிறது? தர்சனம்னா சிதம்பர தர்சனம். அதைத்தான் மாணிக்க வாசகர் கண்டபத்து என்று பாடுவார். கண்டபத்துனா காட்சி என்பது நடராஜ பெருமானை பார்ப்பதுதான் காட்சி, மற்றதெல்லாம் காட்சி அல்ல. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருகரையில் இருவருக்கு சிந்ததனை தெளிவித்து சிவமாக்கி இடையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அடிகொடுத்து. அப்படி சுவாமி அங்கே மெல்ல சிரிக்கிறாராம். ஆனந்தம் அளவில்லாத ஆனந்தம். அது மெல்ல சிரிப்பதும் ஏனோ, மெல்ல சிரிப்பதும் ஏனோ அம்பலவானா, மெல்ல சிரிப்பதும் ஏனோ புகழரும் பதஞ்சலி புலிமுனி கும்பிட திகழ்தரு மன்றினில் திருநடம் செய்வாய், மெல்ல சிரிப்பதும் ஏனோ அம்பலவானா, மெல்ல சிரிப்பதும் ஏனோ. மெல்ல சிரிப்பது குருநகை. பவள திருமுகத்தில் பழிச்சென்ற புன்முறுவல் தவளமோயாம் செய் தவத்தின் வருபயனோ. அது முத்து போன்றது. நாமெல்லாம் செய்த தவம் தான் சுவாமி அப்படி செய்தார். நவமறையின் அலைகடலில் நன்குதித்த வெண்ணிலவோ, வேதங்களாகிய கடலிலே எழுந்த வெண்ணிலவு. நிலவு போன்ற புன்னகைன்னு சொல்லுவாங்க. இங்கே வேதங்களாகிய கடலில் எழுந்த ஒரு வெண்ணிலவு. உவமையிலா ஆனந்தம் உருத்தடத்தின் நறுமலரோ, சொல்ல முடியாத ஆனந்தமாகிய ஒரு குடத்திலே பூத்த நறுமலர். ஆனந்தமாகிய குடத்திலே பூத்த நறுமலர். அடியாரை காணும் அகமகிழ்வோ. ரொம்ப தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வந்தால் முகத்தில் தானே சிரிப்பு ஏற்படும். ஏன் அவர் சிரிக்கிறார் தெரியுமா? அடியார்களாகிய நம்ம பார்க்கறது நம்மளை கண்டா அவர் சந்தோஷம். பரவாயில்ல, நம்மகிட்ட வந்துட்டாங்க. அடியாரை காணும் அகமகிழ்வோ நித்தமும் குடியான அந்தனர் குறிப்பறிந்து செய்வனியோ. அங்கே தில்லை 3000 வேதியர்கள் குறிப்பறிந்து தொண்டு செய்கிறாங்க. சுவாமியுடைய குறிப்பு அறிந்து அவர்கள் பணி செய்யும். தில்லை 3000. அவர்களுக்கு நிகராக சுவாமி கைங்கரியம் பண்ண யாராலும் முடியாது. அது குறிப்பை உணர்ந்து செய்வதனால அது ஒரு மகிழ்ச்சியாக சுவாமிக்கு. இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம குறிப்பை உணர்ந்து மனைவி மக்கள் தொண்டு செஞ்சாங்கன்னு சொல்லி எப்படி இருக்கும்? மனைவி குறிப்பை அறிந்து கணவன் நடந்தார், கணவன் குறிப்பை அறிந்து மனைவி பிள்ளை நடந்தார். ஆனந்தமாக இருக்கு. இங்கே அவர் குறிப்பை அனுசரித்து எல்லாம் நடக்கிறாங்க. அதனால ஆனந்தம். நெட்டிதான பேரின்ப நிழல் நல்கும் உண்மையதோ. இங்கேதான் அந்த சிரிப்பினுடைய ரகசியம். என்ன எதுக்காக சிரிக்கிறாருன்னா,
உயிர்களுக்கெல்லாம் மோட்சம் தருகின்ற அந்த குறிப்பிலே அவர் ஆனந்தத்தை தருவதற்காக முன்னுரை செய்கிறார். மோட்சம் முடிவான அஞ்செழுத்தின் முறை விளங்கு சூட்சுமமோ. அது முக்தி பஞ்சாட்சரத்தினுடைய ரகசியம். முக்தி பஞ்சாட்சரத்தினுடைய ரகசியம் மோட்சம். காதல் உமையவளின் கனிவான மொழி கேட்டோ. அம்பாள் ரொம்ப பணிவா பேசுறாங்களா, கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. வாதவூர் புலவன் கவி கேட்கும் மனமகிழ்வோ. திருவாசகம் ஒருத்தர் பாடினார், அதை கேட்டு ரொம்ப ஆனந்தம். இதுதான் ரொம்ப ஆனந்தம். இது திருவாசகம் கேட்கிறார் பாருங்க, திருவாசகம் பாடி நடராஜர் பாருங்க, சிரிக்கிறது உங்களுக்கு தெரியும், அவருடைய மகிழ்ச்சி. வேத ஒலி மகிழ்ந்தோ விஞ்சயதம் நல்லிசையோ ஏது அறியேன் இயற்றும் கவி நினைந்தோ. அப்புறம் ஒரு சிரிப்பு ஒரு என்னன்னா, சரியாக படிக்காத ஒரு பாட்டு பாடான்னு வச்சுங்க, அதை நல்ல புலவர் கேட்டு திட்ட மாட்டார். என்ன பண்ணுவார், இது பார்த்து லேசாக சிரிப்பார். நீங்கள் எல்லாரும் அடுத்த வாரத்தில் வந்து திருவாரூரில் சந்திப்போம், சுந்தரரோடு திருவாரூருக்கு செல்வோம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆகையினால திருவாரூருடைய சிறப்பு அளவற்றது. தில்லையிலே வருகின்ற ஆனந்தம் இருக்குது, சொல்ல முடியாத ஆனந்தம். தில்லையிலே நடராஜ பெருமானை கண்டு தரிசிக்கின்ற அந்த ஆனந்தம் அளவு கிடப்பது. ஆகையினாலே தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரத்தில் திருச்சி நம்ம பார்வதி புனியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமுதகனி தொடைவாட அடிமைதன கரும்பாயே சமரில் எடுத்த சுமாடல் தனியில் விட்டறிவோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே. வான்முகில் படாது நீங்க மலிவடம் சுரக்க வண்ணன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் பொங்க ரத்தமம் வேண்டி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே.